இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்துடலாமா? இப்போ மரச்சீனி, மரவள்ளிக்கிழங்கு, கப்பக்கிழங்கு என்னனாலும் இதை சொல்லலாங்க. இப்போ அதுக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் தான் நம்ம பண்ண போகிறோம். இதில் ஒரு சின்ன மிஸ்டேக்கு, வெங்காயத்தோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க, பச்சை மிளகா அளவை கூட்டிக்கோங்க. இந்த பாத்திரத்தில் இருக்கிறது என்னது அப்படின்னா, பக்கத்து வீட்டில் அதாவது சேச்சி வீட்டுக்கு கொண்டு போனதில் அங்கே வந்து சேச்சியோட பையன் மனு சிவதாஸ் அவர் வந்து செஞ்ச ஒரு டிஷ் வந்து எங்களை வந்து பயங்கரமாக இஷ்டப்பட்டுச்சு. அதனால் உடனே நானும் தம்பி வீட்டில் ரெடி பண்ணிட்டோம். நான் வந்து மிக்சியில் பல்ஸ் மோடில் இது ரெண்டையும் அதாவது சின்ன வெங்காயமும் பச்சை மிளகா உப்பு சதைச்சி எடுத்துக்கிட்டேன். கிஷோருக்கு சேம் கலர் வேணுமா, அதனால நம்ம ஆள் என்ன வேலை செய்தார்னு பார்த்துக்கோங்க. அவர் வந்து சதைக்க தொடங்கிட்டாரு. சரி ஏதாவது பண்ணணும், நமக்கு தேவை டேஸ்ட்டு தானே. ஆனால் உண்மைக்கே சதைச்சது தாங்க அந்த டேஸ்ட்டு வந்துச்சு. அப்போ சின்ன வெங்காயம் பச்சை மிளகா உப்பு தேங்காய் எண்ணெய் இவ்வளோ தான் இதோட மெயின் டிஷ்ஷு. சைட் டிஷ் எல்லாமே தான். லைட்டாக வச்சுட்டு லேசாக சூடு பண்ணால் போதும். அவங்க வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து அவிச்சு வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம வந்து இன்றைக்கி எடுத்துருக்கிறது கப்பக்கிழங்கு. இப்போ ரெண்டுக்குமே டேஸ்ட்டுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஆவி பறக்க கப்பக்கிழங்கு வந்து அவிச்சு வச்சாச்சு. அப்படி சைட் டிஷ் அவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு. வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஒரு தடவை நீங்களும் இதே மாதிரிக்கு செஞ்சு பாருங்கள்.